ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு செய்தால் உங்களுடைய வழிபாடு வெற்றி அடையும்? துலாம் ராசிங்கிறது காற்று தத்துவ ராசிங்க. இந்த காற்று தத்துவ ராசி என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவில்ல போய் இறைவனுடைய திருநாமங்களை நீங்க ஜபிக்க வேண்டும். அதாவது திருநாமங்களை நீங்க சொல்லணும். பெருமாள் கோவில் போனோம்னா மந்திரமே தெரியலங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா, இல்ல அப்படின்னா பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிட்டு இருக்கணும். இல்ல காற்று தத்துவம், அந்த காற்றின் மூலமாக எப்படி நம்ம பெருமாளே சிவபெருமானே அம்பாலே அப்படி சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா? இது மாதிரி அந்த தெய்வங்களினுடைய பெயர்களை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவல்ல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட பண்ணலாங்க. அந்த கோவில்கள்ல இப்ப எல்லா கோயிலும் பாடல்கள்லாம் போடுறாங்க. அப்போ அந்த கோவில்ல பாட்டு கேட்கறதுக்கான அந்த டேப் ரெக்கார்டர், அந்த செட்டப்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் தாராளமாக வாங்கி தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி கட்டலாங்க. கோவிலுக்கு மணி கட்டுங்க. இது மாதிரி இந்த ஓசையின் மூலமாக, காற்றின் மூலமாக தான் நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே கடத்தப்படுது. அப்போ நீங்க காற்று தத்துவ ராசி நாமங்களை சொல்லி வழிபடுவதனால், அதாவது பெயர்களை சொல்லி வழிபடுவதனால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க